ஆமே, மீண்டும் சந்திக்கிறார் கர்த்தர், மீண்டும் சந்திக்கிறார். ஆமே. ஒரு குடும்பத்தில் யார் முதலாவது ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்ககிட்ட தான் உத்தரவாதம் இருக்கிறது. உத்தரவாதம் இருக்குன்னா, ஐயோ தலைவலி நான்லாம் முதல்ல இல்ல பரலோகம் உங்களை ரொம்ப ஆனர் பண்ணுது. நீ மாற உட்காந்துட்டியா யாக்கோவே, உன் மனைவி மாற உட்காந்தியா, உன் பிள்ளைங்க மாற உட்காந்தியா, இந்த சிமியோன் லேவி நீ சபிக்கிறதுக்கு ஏதுவா தான் இருக்கு, அந்த சிமியோன் லேவி மாற உட்காந்தியா? இல்ல, உட்கார மாட்டேங்கிறோம். எசேக்கியாவே, நீ மாறுறதுக்கு அழுதியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறணும்னு அழுதியே, உன் தலைமுறைக்கு சாபம் வரும்னு ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த போது அழலியே. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் இல்லைங்க. என்னதான் பிள்ளைங்க நாம நம்மளதான் பிரியப்படுத்த பாக்குறோம். யாக்கோபு பார்த்தார், இல்ல இனி நான் விட்டேன்னா இந்த குடும்பத்தில் இன்னும் நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துரும். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த தேவனோடு உறவாடி குடும்பத்தில் காரியத்தை சொல்லும் போது காரியம் எல்லாம் நடக்குது. நமக்கு தெரியும், இந்த ராகேல் விக்கிரகத்தை சுமந்து கொண்டு வந்தாள். லாபான் வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்தார். அவர் லாபான் வீட்டார் ஆனதுனால லாபான் வீட்டாரின் அடையாளங்கள் இது. ஆமென். வேண்டாம், இஸ்ரவேலுக்கு வாழ்க்கைப்பட்டாகிவிட்டது. இனி உன் அடையாளம் இஸ்ரவேல் தான். இனி ராகேலே, லேயாளே, நீங்கள் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவிக்கிறவர்கள். லாபம் இப்படிதான் நாளைக்கு சரித்திரம் உங்களை சொல்ல போகுது. சபையே, ஆமே, நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டு வைக்கிறவர்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். அந்நிய தெய்வங்களோ அந்நியது என்று சொல்லுகிற, அதாவது தேவன் முன்னணியில் நிற்கிற தடையா இருக்கிற ஒன்றுமே இருக்கக்கூடாது. இதை செய்யணும். தாவீது அதை எவ்வளவு கிளியரா பண்றார் பாருங்க. சுட்டெரிக்கிறார். யாக்கோபு புதைச்சாரு, தாவீது சுட்டெரித்தார். இனி வாசிங்கள் 1